ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக நீயும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறாய். உன் வீட்டில் நல்லது நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் அற்புதம் நடந்து எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு மறைந்து பல சந்தோஷங்கள் உன் வாழ்வில் நடக்க வேண்டும், நல்ல நிகழ்வுகளும் நீ எதிர்பார்த்தபடி நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்கும் விதமாகத்தான் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் இல்லத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன். இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருந்தாலே உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறே பெறப்போகிற அதிர்ஷ்டசாலியாக மாறிவிட்டாய் என்கிற உண்மையை நீ புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே. தீமை செய்வதற்கு தான் சக்தி தேவையே தவிர நன்மை செய்வதற்கு அன்பு மட்டுமே போதுமானது. நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பின் மூலமாகத்தான் இப்பொழுது பல நன்மைகளை பெறப்போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. அதையும் என் ஆசீர்வாதத்தோடு இந்த தேதியிலேயே உன் இல்லத்தில் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. வசதி வாய்ப்புகளோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் பெருமிதத்தோடு நீ உலா வரப்போகிறாய். உன்னுடைய சுதந்திரத்திற்கு யாரும் ஆபத்து விளைவிக்காத வகையில் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் பக்கபலமாய் நான் இருக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையே பறிக்கக்கூடிய அளவிற்கு எந்த நண்பனோ உறவோ யாராக வந்தாலும் சரி, அவர்கள் தலையிடுவதை நான் ஒரு நாளும் பொறுக்க மாட்டேன். உனக்கு கெட்டது செய்பவர்களை தூக்கி தூரமாக எறிந்தே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் அருள் செய்ய போகிறேன் என் செல்லமே. யார் ஒருவன் விதியை மட்டும் முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறானோ எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், என் தலைவிதி அப்படி, நான் கஷ்டப்பட்டாக வேண்டும் என தலைவிதி இருக்கிறது என எப்போது பார்த்தாலும் விதியையே சாக்கு சொல்லி கொண்டிருப்பவன் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. ஏனெனில் உன் விதியை முறியடிப்பதற்காகத்தானே உனக்கு மதி என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறேன். எல்லா உயிரினங்களுக்கும் நான் மதியை கொடுக்கவில்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைகளான மனித இனங்களுக்கு மட்டும்தான் நான் மதி என்ற ஒன்றை கொடுத்து விதியை சதி செய்து துரட்டி அடிக்க வழிகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறேன். யார் ஒருவன் என்னை முழுவதுமாக நம்புகிறாரோ அவர்கள் வாழ்வில் விதி எந்த சதியையும் செய்து முடிக்க முடியாத அளவிற்கு நான் பாதுகாப்பாய் நிற்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்தை செய்தாலும் உன் வாழ்வில் உடனே செய்ய யோசனை செய். ஏனெனில் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கும் நல்ல விஷயங்களை அடைவதற்குமாக பல விஷயங்களை யோசிக்கிறாய். பிறகு ஏதாவது ஒரு நல்ல முடிவிற்கும் வருகிறாய். அதன் மூலமாகத்தான் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என தெரிந்த பிறகும் கூட அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், பிறகு செய்யலாம் என நினைப்பது எப்படி சரியாக இருக்கும்? பிறகு செய்யலாம் என்பதை விட இப்போது செய்வதுதானே மிகவும் எளிதானதானது. நினைத்ததை நினைத்தவுடனே செய்ய முயற்சி செய். தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்துவதெல்லாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கொடுத்த வரம். அப்படி உன்னை நீயே தேற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியசாலியாகவும் இருக்கிறாய். உனக்கு நல்லது நடக்கும் என உனக்குள் சமாதானம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பிள்ளையாகவும் இருக்கிறாய். எல்லா நல்ல குணநலன்களும் மனநிலைகளும் உனக்குள் இருக்கும்போது நிச்சயமாக நீ என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணையாய் வைத்துள்ள உன் வாழ்வில் நானே உனக்கு துணையாய் பக்கபலமாய் இருப்பேன் என் செல்லமே. இங்கு யாருடைய வாழ்க்கையிலும் வெற்றி தானாக வந்து கிடைத்து விடாது. அவரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சியையும் உழைப்பையும் பொறுத்துதான் வெற்றி கிடைக்கிறது என்பதை புரிந்துகொள். முயற்சி மட்டும் இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் நீ வெல்லக்கூடிய பாதைகளாக மாறிவிடும். செல்லும் பாதையெல்லாம் உனக்கு வெல்லும் பாதைகளாக மாற வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் உன் முயற்சிகளையும் உழைப்பையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து வா. காலம் கடந்த பிறகு நீ செய்யக்கூடிய சிந்தனை என்பது உன் மன அமைதியை குலைத்துவிடும் அல்லவா? எந்த விஷயமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை சரியானபடி எடுத்துவிடு. காலம் கடந்து நாம் தவறு செய்து விட்டோமே, அப்போது இப்படி செய்திருக்கலாமே, இப்போது அப்படி பேசியிருக்கலாமே என அதன் பிறகு சிந்தனை செய்யாதே. காலமும் நேரமும் உன் கைவசம் இருக்கும்போதே அதற்கு உண்டான வேலைகளை செய்துவிடு. நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் விலகி போகட்டும். உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னுடன் இருந்தால் போதுமானது. அதன் மூலமாகத்தானே நன்மைகள் நடக்கும்.
உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடன் இருப்பவர்கள் சும்மாவே உன்னை பற்றி ஏதாவது குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களின் துணை உனக்கு அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொண்ட நல்ல மனிதர்கள் 4 பேர் இருந்தாலும் போதும். அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் எல்லா கெட்ட விஷயங்களும் முடிந்து போய் பல நன்மைகளும் உன்னை வந்து சேரும்படி நான் முடித்து கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் ஆசைப்படி விருப்பப்படி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதானே எனது ஆசையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக உன் எண்ணப்படியே உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். விரைவிலேயே என் ஆசீர்வாதத்தோடு உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வராகியம்மா நான் உனக்கு கொடுக்கும் வாக்கை ஒருபோதும் மீறமாட்டேன் என் செல்லமே. உப்பும் உரிமையும் அதிகமாக போனால் உணவும் உறவும் கூட கசந்து போய்விடும். எதுவாக இருந்தாலும் அன்போ பாசமோ உரிமையோ கூட அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் நடக்கப் போவது அத்தனையும் நன்மையாக நான் அமைத்து கொடுப்பேன். தேவையில்லாமல் உன் மனதோடு நீயே போராடி கொண்டு இருக்காதே என் செல்லமே. உன் மனதில் தோன்றுகிற விஷயங்களை ஒன்று செய்யப்பார். அப்படி இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு உன் மனதுடன் நீ போராடி வாதாடி கொண்டே இருந்தால் உன் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகள் என்பது நிலவு போலத்தான். ஒரு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஒரு நாள் குறைந்து கொண்டே இருக்கும், ஒரு நாள் காணாமலே போய்விடும். அதுபோலதான் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லாமல் செய்து உன் வாழ்வில் சந்தோஷங்களை பௌர்ணமி நிலவாய் கொடுக்கப் போகிறேன். யாரும் யாருக்காகவும் உண்மையாக இல்லாத இந்த உலகில் நீ மட்டும் மற்றவர்களுக்காக எதையும் யோசிக்க வேண்டாம். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினைப்பது போல நான் செய்து முடித்து காட்டிவிடுவேன் என் செல்லமே. மற்றவர்கள் யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்லதையெல்லாம் உண்மை என நம்பி யார் மீதும் நீ குறை சொல்வதோ சண்டை போடவோ பழி போடவோ வேண்டாம். ஏனெனில் இங்கு எல்லாரும் அவரவர்கள் பார்வையில் ஒவ்வொரு விஷயங்களையும் வேறு மாதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். பொதுவானது எதுவோ நியாயமானது எதுவோ அந்த நோக்கத்தில் யாரும் எதையும் சிந்திப்பது கிடையாது. உன் ஆசைகள் பல விஷயங்களில் நிராசைகளாக போவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலும் உன்னுடைய ஆசைகள் பேராசைகளாக இருக்கிறது. உனக்கு அடிப்படையான என்ன தேவையோ, உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறதோ அதை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். ஆனால் அதையும் தாண்டி பேராசையாக சில சமயங்களில் மற்றவர்களுடைய பொருளையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் பார்த்து அதை போல் அடைய நினைத்தால் அது சரியானது இல்லை அல்லவா? அடுத்தவர்களின் மன எண்ணத்தை உன்னால் சற்றும் புரிந்து கொள்ள முடியாத போது அவர்களது வாழ்க்கையை மட்டும் நீ வாழ வேண்டும் என எப்படி ஆசைப்படுகிறாய்? உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உனது வாழ்க்கைக்கு உண்டானது எதுவோ அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன்னை புறக்கணிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவதூறு சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை பார்த்து போய்கொண்டே இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதை பேசினால் போதும். நீ செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். உன்னை விலகியவர்களை விட்டுவிட்டு நீ போய்கொண்டே இரு என் செல்லமே. அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்களே, இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகிறார்களே என வருத்தப்பட வேண்டாம். அவர்களே தானாகவே வருந்தி வேதனைப்பட்டு உன்னை நோக்கி ஓடி வரக்கூடிய காலம் வரும். எல்லாம் விரைவிலேயே நிகழும்படி என் அற்புதத்தை நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். காலம் மாறும், உன் வாழ்க்கை அழகாய் மாறும். ஓம் வராய்.